ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம், சென்னை ஒரு இந்தியோட ரமேஷ் பேசுகிறேன். இந்த முறை பேச போகிற தலைப்பு நல்ல தலைப்பு, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம பொதுவாக என்ன பண்ணுறோம், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். போலீஸ் சாதாரணமாக எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. அப்புறம் கோர்ட்டில் போய் டைரக்ஷன் வாங்குவோம், இல்லை ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம், எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. ஆனால் சில கேஸில் எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே கிடப்பிலே கிடக்கும், என்ன நடவடிக்கை இல்லாமல் அப்படி தூங்கும். என்ன சட்டம், புது சட்டம் வந்தாலும் பழைய சட்டம் வந்தாலும் சரி, போலீஸ் நினச்சா தான் அது மூவ் ஆகும். எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. எஃப்ஐஆர் போட்டு ஸ்டேஷன்லேயே இருக்கும், ஆனால் சார்ஜ் ஷீட் போட மாட்டாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், முன்னெல்லாம் வந்து டைரக்ஷன் வாங்கிறதுக்கு இதுக்கு சார்ஜ் ஷீட்டு போடலன்னா கோர்ட்டுக்கு போவோம், ஹைகோர்ட்டுக்கு போகணுன்னு அவசியமே கிடையாது. இன்னொரு பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட்டு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வழக்கில் 2011ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அற்புதமான தீர்ப்பு, கிட்டத்தட்ட 8 பக்கம் இருக்கும். அது நல்ல அருமையான தீர்ப்பு. இந்த தீர்ப்பை பயன்படுத்தினா நம்ம வந்து எஃப்ஐஆர் போட்டுறாங்க, காவல்துறை வந்து எஃப்ஐஆர் போட்டுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதில் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறல, புலனாய்வு செய்ய மாட்டாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் பண்ண மாட்டார். கேஸ் இன்னுமே எஃப்ஐஆர் போட்டதோட கிடப்பில் கிடக்கும். அந்த கேஸில் எந்த முன்னேற்றமும் இருக்காது. அதே மாதிரி சார்ஜ் ஷீட்டும் போட மாட்டாங்க. சார்ஜ் ஷீட்டு போட்டதுக்கு என்ன பண்ணுவோம், பழைய சட்டப்பிரிவு பார்த்திங்கன்னா சிஆர்பிசி 482 வருவோம். இப்போ புது சட்டத்தில் அது வந்து 528 ஆகிருக்குது. நீங்கள் இருந்தாலும் நான் சொல்கிறத புது சட்டத்தை வெரிஃபை பண்ணிங்க. நீங்கள் பிஎன்எஸ்எஸில் மாறி இருக்கு, அதில் டைரக்ஷன் கேட்கணும். ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள்கிட்ட நீங்கள் ஹைகோர்ட்டுக்கோ மேலேயே வர தேவையில்லை, நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அற்புதமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போது சட்டத்தை நம்ம வந்து நுணுக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கான பரிகாரங்களை ஹைகோர்ட் மாதிரி ஒரு பெரிய கோர்ட்டுக்கு, சுப்ரீம் கோர்ட்டு மாதிரி ஒரு பெரிய கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போகாமல் கீழே இருக்கிற அந்த நீதித்துறை நடுவர் நீதிமன்றம், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே நமக்கான பரிகாரங்களை பெற முடியுன்றது தான் இந்த விஷயம். வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம். நம்ம என்ன பண்ணலான்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஓட வழக்கு இது. கிரிமினல் அப்பீல் நம்பர் 102/2011. மனுதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம் சுப்பிரமணியம் அண்ட் அனதர் அப்பலன்ஸ் வெர்சஸ் எஸ் ஜானகி அண்ட் அனதர் ரெஸ்பாண்டன்ட்ஸ். இந்த கேஸ் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக தமிழ்நாடு மதுரை பீச்சில் தான் ஹைகோர்ட்டில் தான் நடந்திருக்குது. எந்த ஊரை பற்றி இருந்தது பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சிட்டி கிரைம் பிரான்ச் KK நகர் திருச்சி. அதை மட்டும் சொல்லி அந்த ஒரு லைன் மட்டும் படிச்சிடுறேன். த இம்பகண்ட் ஆர்டர் டேட்டட் 6/1/2010 பாஸ்ட் பை மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் இன் கிரிமினல் OP நம்பர் MD நம்பர் 11/620/2009 ஃபைல்டு பை எஸ் ஜானகி. த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் பிஃபோர் அஸ் டைரக்ட்ஸ் த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் City Crime Branch KK Nagar Trichy to register a case, that is first information report on the basis of complainant dated 18/9/2008 and after investigation file the final report accordance with law. இந்த கேஸில் எப்போ தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 20, 2020 தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த ஆப்ரூட்டிவ் போர்ஷன் மட்டும் நான் படிக்கிறேன், பார்த்துங்க. முக்கியமான இது எஃப்ஐஆர் சம்மந்தப்பட்டது தான். இதில் ஒரு சிவில் கேஸ் இருக்கும்போதே ஒரு கிரிமினல் கேஸ் போட்டுறாங்க, எஃப்ஐஆர் போட்டுறாங்க. அதில் டைரக்ஷன் கொடுத்துட்றாங்க ஹைகோர்ட்டு, எஃப்ஐஆர் போட சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி கொடுத்துட்றாங்க. அதை எடுத்து அப்பீல் வராங்க. அந்த அப்பீலில் சொல்லும்போது இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. வாங்க என்னென்னு சொல்லிடுறேன், அப்புறம் என்ன விஷயன்றதை என்ன நீங்கள் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். தீர்ப்பு மொத்தம் 8 பக்கம் இருக்குது. இல்லை 3வது பக்கம் அதை மட்டும் படிக்கிற பாருங்கள். பேரா நம்பர் 5. while it is not possible to accept the contents of the appellants and the questions
of locus standi, we are inclined to accept the contention of the High Court could not have directed the registration of an FIR, a direction to police investigation file and final report in the view of judgment of this court, Sikri Vasu versus State of Uttar Pradesh. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறான் பாருங்க. இன் திஸ் கனெக்ஷன் அந்த தீர்ப்பில் சிக்ரி வாசு versus ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேசில் என்ன தீர்ப்பு சொல்லிடுறேன், அந்த பேரை மட்டும் படிச்சிடுறேன். இன் திஸ் கனெக்ஷன் வி வுட் லைக் டு ஸ்டேட் that if a person has a grievance that the police station is not registering his FIR under section 154 CRPC, அப்படின்னா ஒருத்தருக்கு குறை இருக்குது, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அவர் வந்து சிஆர்பிசி 154 பழைய சட்டம் அதில் எஃப்ஐஆர் போடலை, தென் அதுக்கப்புறம் he can approach the superintendent of police under section 154(3) CRPC by an application in writing. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் போடலை அப்படின்ட்டு சிஆர்பிசி 154(3)ல் சிஆர்பிசியில் எஸ்பிக்கு ஒரு அப்பீல் போடுறாரு. ஈவன் இஃப் தட் டஸ் நாட் yield any satisfactory result in the sense that either in the FIR still not registered or that even after registering it no proper investigation is held, it is open to இப்போ எஸ்பிகிட்ட கொண்டு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அப்பீல் கொடுக்குறாங்க, நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் போடலை அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் அதில் எஃப்ஐஆர் போடலைனாலோ இல்லை எஃப்ஐஆர் போட்டு அதில் மேற்கொண்டு புலனாய்வு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலனாலையோ இந்த பாதிக்கப்பட்ட நபர் இருக்கா இல்லையா, இட் இஸ் open to the agreed person to file an application under section 156 subclass 3 of CRPC before the land magistrate concerned. If such an application under section 156 subclass 3 is filed before the magistrate can direct the FIR to be registered and also can direct to a proper investigation to be made in a case where according to the agreed person no proper investigation was made. The magistrate can also under same provision to monitor investigation ensure the proper investigation. என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, அந்த தீர்ப்பில் என்ன சொல்லுது, இன்ஸ்பெக்டர்ட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், நடவடிக்கை எடுக்கல, மேலே எஸ்பிகிட்டையும் கொடுத்தேன், அவரும் அப்பீல் கொடுத்த நடவடிக்கை எடுக்கல, எஃப்ஐஆர் போட்டாங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கல, இல்லை எஃப்ஐஆரே போடலை அப்படின்னா நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட உங்கள் பகுதியில் இருக்கிற இந்த நீதித்துறை நடுவர் கோர்ட்டில் சிஆர்பிசி 156 சப்கிளாஸ் 3 இப்போ வந்து புது சட்ட பிரிவு பிஎன்எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ் பிரிவு 175 சப்கிளாஸ் 3 அதை பற்றி நான் விரிவாக படிக்கிறேன் பாருங்க, அப்புறம் சொல்கிறேன். அதில் நீங்கள் பெட்டிஷன் போட்டிங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் வந்து எஃப்ஐஆர் போட்டு டைரக்ஷன் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆர்டர் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த கேஸில் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறான்றதை அவர் வந்து அந்த கேஸை மானிட்டர் பண்ணணும், அதாவது கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க அதுலேயே அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே 100 பேரா நம்பர் சொல்கிறேன் பாருங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பேரா நம்பர் 18 பக்கம் 8ல் சுதீர் பாஸ்கர ராவ் தாம்பே வச்சு ஹேமந்த் யஸ்வந்த் தகை என்ற கேஸில் சுப்ரீம் கோர்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிக்கல. அதை ஒரு புலனாய்வு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்க கேஸை வந்து விசாரிக்கிற விதம் அவங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா நீங்கள் இதே சிஆர்பிசி 156 சப்கிளாஸ் 3 பெட்டிஷனை போட்டு அந்த இன்ஸ்பெக்டர் புலனாய்வு இவர் பண்ணால் நல்லா இருக்காது, வேறு அதிகாரிகிட்ட இந்த புலனாய்வு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் கேட்கலான்னு சொல்லுது சுப்ரீம் கோர்ட். இவங்க என்ன பண்ணுவோம், மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவார், எஸ்பிக்கு பரிந்துரை பண்ணுவார். அதுதான் சொல்லுது இந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 8 பக்கம் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எஸ்பிக்கு பரிந்துரை பண்ணுவார், இந்த இன்ஸ்பெக்டர் வந்து புலனாய்வு சரியில்லை, அதனால் நீங்கள் புலனாய்வு அதிகாரியை நீங்கள் மாற்றுங்க. புலனாய்வு அது மட்டும் இல்லை, புலனாய்வு அதிகாரி மாற்றலாம், புலனாய்வு அமைப்பையே மாற்றலாம். அந்த கேஸை வந்து நினச்சிதுன்னா எஸ்பிகிட்ட சொல்லி லோக்கல் இன்ஸ்பெக்டர்கிட்டேருந்து வேறு டிஸ்ட்ரிக்டோட இன்ஸ்பெக்டருக்கோ வேறு புலனாய்வு அதிகாரியை போல் இல்லை வேறு அமைப்புக்கு சிபிசிஐடி கூட இந்த கேஸை
மாற்றுறதுக்கான அதிகாரத்தை இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்குது. இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பக்கம் இருக்குது. உச்சநீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 141 படி இந்தியாவில் இருக்கிற அனைவரையும் கட்டுப்படுத்தும். வாங்க இந்த செக்ஷன் சொல்கிறேன். சொல்லிட்டு இதில் இந்த தீர்ப்பு இல்லாமல் ஒரு புது விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். பழைய சட்டப்பிரிவு சேர்ப்பது 156(3) சொன்னேன் இல்லையா? புது சட்டப்பிரிவு BNSSல 175 சப்கிளாஸ் 3 அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பிரிவு 3ல் 210வது பிரிவின்படி அதிகாரமளிக்கப்பட்ட நடுவர் எவரும் பிரிவு 173 உட்பிரிவு 4 கீழ் கொடுக்கப்பட்ட ஆணை உறுதி வாக்கு மூலம் எதனையும் கருத்தில் கொண்டு அதன் மேல் காவல்துறை அதிகாரியின் விசாரணை ஆராய்ந்த பின்னர் மேலே சொன்னவாறு புலனாய்வு செய்ய உத்தரவிடலாம் அப்படின்னு சொல்லுது. அதில் சொல்லியிருக்கிற 173(4) என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய பிரிவில் CRPC 154(3) நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டேட் இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா நடவடிக்கை எடுக்கலாம், எஸ்பிக்கு அப்பீல் போடுவோம் இல்லையா, CRPC 154(3). அதை தான் இதில் புது சட்டத்தில் BNSSல 173 சப்கிளாஸ் 4 அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1வது உட்பிரிவில் குறிப்பிட்ட தகவலை பதிவு செய்ய காவல் நிலைய பொறுப்பு அலுவலர் மறுத்ததால் குறையுற்றையவரும் தகவலின் சாராம்சத்தை சம்பந்தப்பட்ட காவல் கண்காணிப்பிற்கு எழுத்தில் அஞ்சல் மூலமாக அனுப்பலாம். அவருக்கு அத்தகைய தகவல் கைது செய்தற்குரிய குற்றம் என்று செய்யப்பட்டிருப்பதை புலப்படுத்துகிறது என உணர்நிறைவு ஏற்பட்டால் இந்த சட்டத்தில் வகை செய்யப்பட்ட முறையில் தாமே அவ்வழக்கை புலனாய்வு செய்தல் வேண்டும் அல்லது தமக்கு கீழ்ப்பட்ட காவல் அலுவலரும் புலனாய்வு செய்வதற்கு உத்தரவிட வேண்டும் மற்றும் அத்தகைய அலுவலர் அந்த குற்றத்தை பொறுத்த முடியில் காவல் நிலைய பொறுப்புகளுக்குள்ள அதிகார நிலையத்தையும் உடையவராக இருப்பார். மேலும் அவர் மறித்தால் பாதிக்கப்பட்ட நபர் குற்றவியல் நடுவரை நாடலாம். அப்படின்னா இன்ஸ்பெக்டர் மறுத்துட்டாரு, உங்கள் கேஸில் எஃப்ஐஆர் போட மறுத்துட்டாரு, இல்லை இன்வெஸ்டிகேஷனில் மறுத்துட்டாருன்னா எஸ்பிக்கு அப்பீல் போட்டிங்கன்னா அவரே அந்த கேஸை புலனாய்வு செஞ்சு நடவடிக்கை எடுக்கலாம், இல்லை கீழே வேற ஒரு அதிகாரிக்கு உத்தரவு போடலாம். அந்த சட்டப்பிரிவு தான் இதில் சொல்கிறாங்க. இந்த 210ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புது சட்டத்தில் பழைய செக்ஷன் 190ல் இப்போ நீங்கள் ஒரு பெட்டிஷன் போடுறீங்கன்னா 156(3) போடுறீங்களே CRPCல, அதே சட்டப்பிரிவு 175 உட்பிரிவு 3ல் போடுறீங்க. என்ன சொல்கிறீங்க, அதில் போட்டுட்டு என்ன சொல்கிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், எஃப்ஐஆர் போட்டாங்க, இல்லை எஃப்ஐஆர் போட்டாங்க, ஆனால் அந்த கேஸில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இந்த 175(3) நீங்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எஃப்ஐஆர் போடலை அப்படின்னா அடுத்து எஸ்பிக்கு அப்பீல் போடணும். நீங்கள் 173 சப்கிளாஸ் 4ல் எஸ்பிக்கு அப்பீல் போடணும். போட்டுட்டு அவர் பண்ணல 175(3)ல் டைரக்ஷன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கேட்கறதுக்கு 175(3) பயன்படுத்தலாம். இதே பிரிவை எஃப்ஐஆர் போட்டாச்சு, அதில் மேற்கொண்டு எந்த கேஸ் என்னென்ன வராமல் அப்படியே தூங்குது, அது சார்ஜ் ஷீட்டு போடல. அதனால் சார்ஜ் ஷீட்டு போடணும். இது மேற்கொண்டு புலனாய்வு செய்யணும், அந்த அதிகாரி பண்ணணும். இந்த கேஸை அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீதித்துறை நடுவரே மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு இதை கேட்கலாம். இது இல்லாத இன்னொரு விஷயம் நான் புதுசாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பழைய CRPC செக்ஷன் 172 CRPCயில் புது BNSS சட்டப்பிரிவு 192 புலனாய்வில் எடுக்கும் நடவடிக்கைகளின் நாட்குறிப்பு. இந்த அத்தியாயத்தின்படி புலனாய்வு செய்கிற காவல் அலுவலர் ஒவ்வொருவரும் புலனாய்வில் தாம் எடுக்கும் நடவடிக்கைகளை ஒரு நாட்குறிப்பில் அந்தந்த நாளில் தமக்கு வந்து சேர்ந்த நேரம், தம் புலனாய்வை தாம் ஆரம்பித்த நேரம், முடித்த நேரம், தாம் பார்வையிட்ட இடம் அல்லது இடங்கள் மற்றும் புலனாய்வின் மூலம் நிச்சயிக்கப்பட்ட விவரங்களை பற்றி குறிப்பு ஆகியவற்றை பதிவு செய்தல் வர வேண்டும். ஒரு கேஸ் எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற அந்த காவல்துறை அதிகாரி ஒரு டைரி மெயின்டைன் பண்ணணும். ஒரு குறிப்பு, அது என்ன சொல்லுவாங்க, நாட்குறிப்பு, அது கேஸ் டைரின்னு சொல்லுவாங்க. அதில் இவர் போய் சம்பவம் எப்போ தகவல் கிடைச்சது, என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்னென்ன கண்டுபிடிச்சாரு, அப்புறம் இந்த புலனாய்வு சாட்சியில் வாக்குமூலம் குறிப்பு சேர்க்கணும். அதில் இந்த 192(4)ல் பழைய செக்ஷன் 172(4)ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு BNSS சட்டப்பிரிவு 192 உட்பிரிவு 4 குற்ற வழக்கு நீதிமன்றம் எதுவும்
அந்த நீதிமன்றத்தில் பரிசீலனை அல்லது விசாரணையில் உள்ள வழக்கு சம்பந்தமான காவல் நாட்குறிப்புகளை தருவிக்கலாம். அத்தகைய நாட்குறிப்புகளை வழக்கில் சாட்சியமாக அல்லாமல் ஆனால் அத்தகைய பரிசீலனை அல்லது விசாரணையில் நீதிமன்றத்துக்கு உதவும் வகையில் பயன்படுத்தலாம். உட்பிரிவு 5 எதிரிக்கோ அல்லது மோதலுக்கோ அத்தகைய நாட்பொருட்களை வளர்க்கும் உரிமை கிடையாது. அவற்றை நீதிமன்றம் பார்வையிட்டிருக்கிறது என்ற காரணத்தால் மட்டுமே அவற்றை பார்ப்பதற்கும் அவருக்கோ அவர்களுக்கோ உரிமை கிடையாது. ஆனால் அவற்றை எழுதிய காவல் அலுவலர் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக வேண்டுமால் அவற்றை பயன்படுத்தினால் அத்தகைய காவலர் கூற்றை பயன்படுத்துவார்கள். நீதிமன்றத்தை பயன்படுத்தினால் 2023 ஆண்டு பாரதிய சாட்சிய அதிநியம சட்டம் 140 பிரிவு அல்லது 160 படி வகைப்பிரிவில் இருக்கிற இயங்குதல் வேண்டும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தெரிஞ்சுக்கணும், இப்போ இன்ஸ்பெக்டர் எந்த நடவடிக்கை எடுக்கல, எஃப்ஐஆர் போட்டதால் விட்டார், இன்வெஸ்டிகேஷன் பண்ணலை அப்படின்னா நான் சொல்கிறது உங்களுக்கு சிஆர்பிசி 156 சப்கிளாஸ் 3ல் பழைய பிரிவில் பெட்டிஷன் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. இப்போ நீங்கள் பிஎன்எஸ்எஸ் சட்டப்பிரிவு 170 சப்கிளாஸ் 3ல் பெட்டிஷனை போட்டு இதில் ப்ரேயர் என்ன கேட்கணும், பிஎன்எஸ்எஸ் சட்டப்பிரிவு 192 படி இந்த காவல் அதிகாரி, இந்த புலனாய்வு அதிகாரி இருக்கார் இல்லையா, இந்த கேஸை பற்றி என்னென்ன நடவடிக்கை எடுத்தார் அப்படின்ற கோப்பை அந்த ஃபைலை அந்த கேஸ் டைரி நீங்கள் வர வச்சு நீதிமன்றத்தார் பார்க்கணும். எனக்கு வந்து உள்நோக்கத்தோட இது மேற்கொண்டு எஃப்ஐஆர் போட்டுறதோட விட்டுட்டாரு, இது புலனாய்வே செய்யலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கேட்டுட்டு அதோட இந்த வழக்கை நீங்கள் வந்து நீதித்துறை நடுவர் வந்து புலனாய்வு செய்யறதுக்கு உத்தரவிடணும், புலனாய்வு செய்யறதோட சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணி கோர்ட்டில் ஃபைல் பண்ண டைரக்ஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு போகாமல் நீங்கள் இதை பயன்படுத்தி உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்த பிரிவுகளை பயன்படுத்தி நீங்கள் வர வச்சு இந்த டைரி வர வச்சாலும் என்ன தெரிஞ்சிடும், இன்ஸ்பெக்டரு கேஸில் என்ன பண்ணார், என்ன பண்ணல, சாட்சிகிட்ட விசாரிச்சாரா, விசாரிக்கலையா, என்ன பண்ணார், நீதிபதி இந்த கோப்பை கேட்டாலே இன்ஸ்பெக்டர் வந்து பயந்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருவார். நீங்கள் ஆனால் இந்த பிரிவுகளெல்லாம் வந்து யாரும் பயன்படுத்தி அப்போ சட்ட நுணுக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ஹைகோர்ட்டுக்கு போகாமல் கீழமை நீதிமன்றமான அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திலேயே உங்களுக்கான பரிகாரங்களை நீங்கள் பெற முடியும். இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸில் எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க ஆனால் சார்ஜ் ஷீட்டு போடலை, இல்லை அந்த கேஸில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குது, அந்த கேஸை வந்து இல்லை அந்த வழக்கை நடத்துகிற விதம் இன்ஸ்பெக்டர் வந்து எதிரிக்கு ஆதரவாக செயல்படுறாரு, கேஸ் போகிற போக்கு சரியில்லை, அதனால் நீதித்துறை நடுவர் நீதிமன்றமே அந்த வழக்கை கண்காணிக்கணும் அப்படின்னா 156(3) பழைய பிரிவு சிஆர்பிசி, புது சட்டப்பிரிவு 175 உட்பிரிவு 3 அதில் நீங்கள் பயன்படுத்தலாம். சுருக்கமாக சொல்லிடுறேன் பாருங்கள். சிஆர்பிசி இந்த புது சட்டப்பிரிவு, பழைய சட்டப்பிரிவு சிஆர்பிசி 156(3), புது சட்டப்பிரிவு பிஎன்எஸ்எஸ்ல 175(3)ல் என்ன கேட்கலாம், எஃப்ஐஆர் போட்டாங்க, அதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணல, புலனாய்வு செய்யலை, எஃப்ஐஆர் போட்டதோட ஸ்டேஷனில் அப்படியே தூங்குது அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணல, புலனாய்வு செய்ய நீதித்துறை உத்தரவிடலாம். சார்ஜ் ஷீட்டு போடாமல் இருந்தால் சார்ஜ் ஷீட்டு போடுறதுக்கு இந்த 175 சப்கிளாஸ் 3 பயன்படுத்தலாம். அதே மாதிரி எதிரிக்கு சாதகமாக அந்த இன்ஸ்பெக்டர் நடந்த இந்த கேஸோட இந்த வழக்கு வேறு விதத்தில் திருப்புறாரு, அதனால் இந்த வழக்கை வந்து நீதிமன்றமே கண்காணிக்கணும் அப்படின்னா இந்த 173 சப்கிளாஸ் 3ல் நீங்கள் பெட்டிஷன் போடலாம். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் லோயர் கோர்ட்லேயே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே நீங்கள் வந்து பண்ணி உங்களுக்கான விஷயங்களை வழக்கை வெற்றி பெறத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கான வழக்கை உங்களுக்கு சாதகமாக திருப்பலாம். எதிரிக்கு சாதகமாக இன்ஸ்பெக்டர் வந்து அவருக்கு சாதகமாக வேறு ரூட்டில் கொண்டுட்டு போவார். அப்போ அந்த வழக்கை வந்து நீதிமன்றமே கண்காணிக்கணும். அப்போ நீதிமன்றத்திட்ட நீங்கள் போய் இல்லைங்க ஐயா நீங்களே இதை கண்காணிக்கலாம் அப்படின்னா எனக்கு நீதித்துறை நடுவர் என்ன சொல்லுவார், எனக்கு அதிகாரம் கிடையாது, நீ ஹைகோர்ட்டுக்கு போ, மேல்கோர்ட்டுக்கு போன்னு சொல்லுவார். அப்போ இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பயன்படுத்தி ஏங்க உங்களுக்கே அதிகாரம் இருக்குது, தீர்ப்பை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்களோ இல்லை உங்கள் வக்கீல்கிட்டே கொடுத்து இந்த மாதிரி பயன்படுத்தலாம்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே உங்களுக்கான பரிகாரங்களை பண்ணலாம். உங்கள் கேஸில் அவர் இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணான்ற அந்த கேஸ் டைரின்னு சொல்லணும் இல்லையா, அந்த டைரியை நீங்களே வர வச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பெட்டிஷன் போடலாம் அதுக்கு தனியாக. அப்போ
175(3)ல் இதை கேட்கலாம். அதில் நீங்கள் ஒரு பெட்டிஷன் போடும்போதே இந்த 192 இருக்குல்ல பழைய சிஆர்பிசி 172, பிஎன்எஸ்எஸில் 192, அது ஒரு இதில் 156(3) ஒரு பெட்டிஷன், 175 பிஎன்எஸ்எஸ் 3ல் ஒரு பெட்டிஷன் போடும்போது 192ல் ஒரு பெட்டிஷன் போடுங்க. இந்த வழக்கு கோப்பையும் இந்த வழக்கு நாட்குறிப்பையும் இந்த கேஸ் சம்மந்தமான இந்த கேஸ் டைரியை நீங்கள் வர வச்சு பரிசீலனை பண்ணிங்கன்னா இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த வழக்கில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும். அப்போ தான் இந்த வழக்கை நீங்கள் கண்காணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப எனக்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பரிகாரம் கேட்க முடியும். அப்போ 175(3)ல் பெட்டிஷன் போடும்போதே 192லேயும் ஒரு பெட்டிஷன் ஒன்று போடுங்க. அந்த வழக்கு கேஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீதி ஐயாவுக்கே விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம வழக்கை நம்ம எளிதியாக வெற்றி பெறத்துக்கு, வழக்கு வேறு பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கு, எதிரிக்கு சாதகமாக போகாத இருக்கிறதுக்கு இந்த சட்டப்பிரிவுலாம் பயன்படுத்தி நீங்கள் பெட்டிஷன் போட்டிங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே உங்களுக்கான பரிகாரத்தை எளிமையாக நீங்கள் தேட முடியும். இது ரொம்ப புதுமையாக இருக்கும், யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. படிச்சிங்கன்னா நிறைய விஷயம் தெரியும். ஆனால் இந்த விஷயம் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு உங்களுக்கு இருக்கும். டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.